நாகவே பாவையர் சோதையின் பாலக நாகவே பாவல் மக்கள் பிறமன நாகவே பரந்தாமன் அருள் வேண்டி பாடிடுவேன் பற்றி கொண்ட பரந்தாமன் அருள் வேண்டி பாடிடுவேன். திரிபுரம் தனையரித்த தில்லையம்பலநாதனி தேவி பொம்மை பார்வதியும் தங்கையல்லவா. திரிபுரம் மாதமைத்த தில்லையம்பலநாதன் திரையினக்கெடுத்த தில்லையம்பலநாதன். திரிபுரம் தனையரித்த தில்லையம்பலநாதன் தேவி பார்வதியும் தங்கையல்லவா. மணிகண்டநாதன் உங்கள் அருள் பெறவா. கவி செய்து பாடுகின்றேன் காண்டி மண்ணின் இந்த நிகழ்ச்சியில் மெயின் கதாபாத்திரம் உள்ள கட்டபொம்மனுக்காக நடிக்க வந்திருக்கின்ற அருமை அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. நிகழ்ச்சியை மிக விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நடத்துமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கட்டபொம்மனாக நடிக்க வந்துள்ள அருமையான ராஜேந்திரன் அவர்களுக்கு நந்திசேரி கிராமத்தை சேர்ந்த முத்துமுருகர்கள் பொன்னாடை வைத்து கௌரவிக்கப்படுகிறார். எங்கள் அனைவருக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய இந்த கிராமத்தார்களுக்கும் எனக்கு இந்த பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய நந்திசேரி முத்துக்குமார் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய அன்னபருக்கு மன்னார் குடும்பத்தார் கிளைக்கும் சார்பிலே நன்றி, வணக்கம். வணக்கம். கிராமத்துக்கு நன்றி சொல்லுங்க. நந்திசேரி பூதத்தன் பழுவூர் சரிப்பா எங்களவா நடத்து ஒரு அவங்க இலவு பட்ட படிக்க போன அப்புறம் அப்படித்தான் இருக்கும். குலமகளை சக்கரவி தாய் நீ நான் காக்க வேண்டும். உங்களை வடங்கள் தாய் வடை வருகின்றோம். அதில் காத்து புரிந்தாயே வணங்கி வருகின்றேன். பாதம் தாயே 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 ஆ
பஞ்சன்ற மாதிரி இருக்கு. வரன்றாப்ல பெரியவர்களே, தாயிலும் படுத்த நகரம தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, நாடக கலா ரசிகர்களே, இங்கே கூடியிருக்கும் சிறியவரையர் யாவர்களுக்கும், விழா கமிட்டியாருக்கும், விழா தலைவர் அவர்களுக்கும், இந்த நாடகத்தை வெளிவர கண்ணும் கருத்துமாக காவல் புரிய வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும், எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும், என்னோடு பங்கேற்று நடிக்க வந்திருக்கும் நடிகர் உள்ளத்தின் சார்பாகவும், மண் உலகை விட்டு விண்ணுலகம் சென்றிருக்கும் எனது ஆசான் குருவாகிய வடமத்துறை சேர்ந்த சமயத்துறை வாத்தியார் அவர்களுக்கும், இந்த நாடக அமைப்பாளர் ஆர்வியின் தம்பியை நமது அழகு ராஜா அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் கதையை தொடங்குகின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். கருப்பையா இந்த நிகழ்ச்சியை கம்பளமாக பெருமை சேர்க்க வந்திருக்கின்ற ஜில்லு ஜில்லு ஜில்லுண்டு பல பலாண்டு கம்பை வச்சு அருமையாக சொல்லிக்கிறார் அருமையான பூக்கார கருப்பையா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. முதல்ல நல்லா சுத்துவாருன்னு சுத்துறம் வெதரில் அடிச்சு முடிச்சு அதுல இருந்து பயந்துக்கு சுத்துறாருல. எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொன்னாடை போற்றிய முப்பெரும் கிராம பொதுமக்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி இழந்த வணக்கம். 3 கிராமம் முப்பெரும் கிராம 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 பிடத்தலை வீரர்களும்
இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலே கட்டம்பராஜா ஊமத்திரமராஜாக்கு அடிமணிந்து வேலை பார்த்துக் கொண்டு வருகின்றோம். அப்படி வேலை பார்த்துக் கொண்டு வருகின்ற இடத்திலே முள்ளுப்பட்டி முத்தப்பநாயக்கர் 300 ரூபாய்க்கு படத்தலைவர், நாகலாபுரம் நாகப்பநாயக்கர் 400 ரூபாய்க்கு படத்தலைவர், குளத்தூர் சுப்பியா நாயக்கர் கொள்கையிலே மிக வல்லவர், ஆத்தூர் அல்லா சாஹிப் அண்ணன் தம்பி 2 பேரும் 1000 பட்டாளம் வெட்டக்கூடிய வீரர்கள். இப்படி போன்ற வீரர்களை சேகரித்து இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலே கட்டம் மராஜா ஊமத்துறை மராஜா இருவரும் வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வருகிற நேரத்திலே எங்களுக்கு பல ஊர்களெல்லாம் மீட்டிங் சொல்லி வெள்ளக்காரர்கள் கடிதம் அனுப்புவது பழக்கம். நாங்கள் எல்லோரும் அங்கே சென்றிருப்போம். வெள்ளக்காரர்கள் வரமாட்டார்கள், எங்களை அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புவார்கள். கடைசியாக ராமநாதபுரம் மீட்டிங் கடிதம் அனுப்பியிருந்தார்கள். அங்கு 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படத்தலைவர் வீரர்கள் வரவேன்னு சொல்லி அனுப்பியிருந்தார்கள். இருந்தாலும் எங்களுடைய மகாராஜா பார்த்தால் எல்லோரும் அங்கே சென்று விட்டால் நம்முடைய கோட்டையை வெள்ளக்காரன் கைப்பற்றி விடுவான் போல தெரிகிறது. கம்பள வீரர்களே, தாங்கள் அரண்மனையில் காவல் புரிந்து கொண்டிருங்கள். பெரிய மகாராஜா சின்ன மகாராஜா திவன் தாளாளி மூவரும் அங்கே மீட்டிங் சென்றார்கள். அங்கே மீட்டிங் சென்று அந்த ராமநாதத்தில் மீட்டிங் நடந்து கொண்டிருக்கும் போது எங்களுடைய மகாராஜாவுக்கும் அந்த வெள்ளக்காரனுக்கு வாக்குவாதங்கள் முற்றி அங்கே ஏராளமான கலங்கள் ஏற்பட்டு விட்டதாம். கலங்கள் ஏற்பட்ட உடனே மூவரையும் அங்கே சிறையில் அடைத்து விட்டார்கள். அங்கே தப்பிப்பெருக்கு வழியில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் போது வல்ல நாட்டிலே பிறந்த பகதூர் பார்வையில் வெள்ளை தேவனுக்கு இந்த செய்தி கேட்டு வெள்ள குதிரை மேலே சவாரி செய்து போய் அந்த சிறை ஒழித்து சின்ன பணம் ஆக்கிவிட்டு பெரிய மகாராஜா சின்ன மகாராஜா இருவரையும் சிறை மீட்டி வந்தார்கள். திவான் தானாதி பிள்ளையை அங்கே மறந்து விட்டு வந்தார்கள். மறந்து விட்ட தானாதி பிள்ளை 6 மாதம் கழித்து தப்பித்து வந்தார். தப்பித்து வந்த தானாதி பிள்ளை மன்னர்கள் நம்மளை விட்டு போய்விட்டார்கள், எப்படியாவது மன்னர்களை பழிவாங்க வேண்டும் என்று எண்ணி வந்த கணக்க பிள்ளை பார்த்தார் மன்னரை, கேட்டார் கேள்வி. மன்னர் அவர்களே, என் மகனுக்கு காதலி விழா வைத்திருக்கிறேன், பணம் பொருள் நெல் பண்டபாத்திரம் அனைத்து வேண்டும் என்று கேட்டார். திவான் தானாதி அவர்களே, தாங்கள் கேட்கும் பொருள் அனைத்தும் தருகிறேன், நெல் மட்டும் இல்லை என்றார்கள். கணக்கப்பிள்ளை ஏன் என்று கேட்டார். நமது வளர்ப்பு மகன் பகதூர் பாலை தேவனுக்கு கல்யாணம் ஆகி 6 மாத காலம் கூட ஆகவில்லை. ஆகையினாலே நம்முடைய அரண்மனை நெல் பற்றாக்குறையாக இருக்கிறது. ஆரக்குளம், சாலிகுளம், கோரக்குளம், குண்டுகுளம் இந்த 4 குளமும் மழை இல்லாமல் பெருகவில்லை. நம்முடைய அரண்மனை நெல் விளையவில்லை. தாங்கள் எங்கேயாவது சென்று பணத்துக்காவது வட்டிக்காவது வாங்கி வாருங்கன்றார்கள். 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படத்தலை வீழும் பாளையங்கோட்டை கரிச கொண்டாரம் சென்றோம். அங்கே பாளையங்கோட்டை கரிச கொண்டாரம் சென்ற இடத்துல படைக்கு அஞ்சாத பாண்டிய தேவன், வேங்கை சமான வேளாண்டி, கரடி சமான கற்பல தேவன் இவர்கள் மூவரும் அங்க வெள்ளக்காரன் கைக்கூலியாக அங்க காவல் புரிந்து கொண்டிருந்தார்கள். அண்ணவரிடம் போய் நெல் கேட்டான். மூவரும் கொடுக்க மறுத்தார்கள். மூவரையும் அடித்து மூவரையும் கொலை செய்துவிட்டு அங்க இறக்கப்பட்ட 136 பட்ட நெல்லையும் கொள்ளையடித்து வந்து விட்டோம். இப்போது நெல்லெல்லாம் ஓட்டப்பிடாரத்தில் ஐயா கணக்கப்பிள்ளை வீட்டில் வைத்திருக்கிறோம். அரண்மனையில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது பெரிய மகாராஜா அழைத்த குரல் கேட்டு ஓடோடு வந்தேன். வர்ற வழியில கிடிகட்டி நாயக்கரை சந்தித்துட்டு வந்தேன். அன்னவர் வருவதை எதிர்பார்த்து பிறகு மன்னரை சந்திப்போம். ஒரே கிடிகட்டி ஒரே ஏமியப்ப செப்பப்ப வந்து இல்லைன்னு வந்து மைக்க புடிச்சுக்கிட்டு நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கம்பளங்கள் வந்தோம் ஐயா. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கம்பளம் தான் வந்தேனையா. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கம்பளம் தான் வந்தேனையா. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கம்பளங்கள் வந்தோம் ஐயா. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கம்பளம் தான் வந்தேனையா. மொட்டரையை விட்டிறங்கி வந்தேனையா. மொட்டார விட்டிறங்கி வந்தேனையா. உன் குடுமை சிரிக்கிட்டு வந்தேனையா. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கம்பளம் வந்தேனையா. 1000 மணியாரம் 1000 மணியாரமா 1000 பரிவாரம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைகளை சேர்ந்து நெல் வாங்க போனா ஏங்க அது நீங்க கம்பளம் நினைக்கிறது தானே? ஆமா. 1000 கம்பளம் 100 பரிவாரம் தான் என்ன பரிவாரம்னா தெரியாதா? என்ன அது தெரிஞ்சா நான் அதுக்கு தான் இங்க வரேன். அப்ப நீங்க வேலைக்கு லாயக்கில்ல. ஆமா, உன் கூட சேர்ந்துட்டல. டெல்லி வாங்க போனோம். டெல்லி வாங்க போன இடத்துல வேளாண்டி, கருப்பண தேவர், பாண்டிய தேவர் இந்த பத்தியா அவன் போடுறாங்க பத்தியா. 3 பேர்த்துல நெல் கேட்டோம். தகாத முறையில் பேசினால 3 பேர் மண்டையை உடைச்சு நீங்க 3 பேர்த்தையும் கொண்டுட்டு நீங்க நெல்லை கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இது என் கூட இருந்த கிடிகட்டி நாயக்கரை காணா.
ஏன்னா அவர் வந்து செப்புனா தான் நான் செப்ப முடியும். ஆமா, நீங்க செப்புறீங்களா? நீங்க சப்புங்க. சப்பவா? நீங்க வந்து கம்பளம் மாதிரி தெரியல எங்களுக்கு. சரி, நீங்க வெள்ளைக்காரனுக்கு துணைக்கு போறாங்க. ஏய் வயசாயிருச்சியா? ஒரே கிரிக்கெட் நாக்கிற ரெண்டா அந்த வராரு கம்பளம். இங்கதான் நக்கிற. நீங்க 2 பேரும் ஊனமுட்ட சங்க தலைவர்கள். ஆமா இருக்கு. என்ன வருது? உருண்டை உருண்டை முழுங்க சொல்ல. உருண்டையில 6 உருண்டை இருந்துச்சு. 6 உருண்டை. 4 உருண்டையை முழுங்கிட்டேன். 2 உருண்டை இருக்கு. தாளக்கர் எடுத்து வாயில வச்சுக்கிட்டாருன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீ வந்து உருண்டை முழுங்கடா உருண்டைய. அவர் அந்த உருண்டை முழுங்குற அளவுக்கு அவருக்கு உருண்டே இல்லையே. உருண்டை இல்லையா? எடுத்தாச்சு அப்படியா? ஆஸ்பத்திரியில. சரி பரவாயில்ல. நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்? நீங்க என்ன சொன்னீங்க? அரண்மனையில் நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்? நீங்க என்ன சொன்னீங்கன்ற அதை தானே நானும் சொன்னேன். நானும் சொன்னீங்க. ஏய், நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்? என்ன சொன்னீங்க? அரண்மனை பெத்தமராஜம்மா அழைச்சிருக்காங்க. ஆமா, நான் அரண்மனைக்கு முன்னாடி போய்க்கு இருக்கேன். நான் பின்னாடி வரேன். சீக்கிரம் நக்கி வாடான்னு சொன்னேன்ல. நீ நக்குடா. எனக்கு தான் நக்க சொல்ற. ஏப்பே, என்ன பேசிக்கிருக்க? மருந்து என்ன மருந்து ஒவ்வாம பேசிக்கிருக்க? ஒவ்வாம சொல்லி என்ன ஏட்டிங் முந்திக்கா பேசிக்கிருக்க? போட்டி கேடியா பேசுற? நான் என்ன சொன்னேன் நீ இப்படி பேச? நான் என்ன சொன்னீங்க நீங்க இப்படி நீ பேசுறீங்க? என்னப்பா வளக்கலன வெள்ளக்காய? நீங்க என்ன சொன்னீங்க? நீ என்ன வீம்பு பேசுற? நீ வம்பா பேசுற. என்ன வம்பு பேசுற? நீ தேவ பேசுற. என்ன வேணா பேசுற? நான் வம்பு பேசுற. ஆமா போப்பா போப்பா. எடுப்பாங்க கோல. போகல எடுப்பா. நீ உன் கோல இல்ல நான் ஏன் ஏடா, என்ன சொல்லிட்டு வந்தேன்? பெரிய மரத்தை அழைச்சிருக்காங்க. நான் அரண்மனைக்கு போய்க்கிருக்கேன். நீ சீக்கிரம் அரண்மனைக்கு வாடான்னு சொல்லிட்டு வந்தேன்ல. நான் பின்னாடி இவ்வளவு நேரம் உள்ள என்ன பண்ணினாய்? பண்ணி நாய் கழுதனுக்கிட்டு நான் பின்னாடி வந்துட்டு தானே இருந்தேன். நான் சொன்ன வேலையை அவங்க செஞ்சியா? என்ன வேலை? மூணையும் பிடிக்க சொன்னி பிடிச்சியா? எதை நான் பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கேன் எப்போ பார்த்தாலும். மூணையும் பிடிச்சிட்டு ஆட்டினியா? எதை ஆட்டினேன். மூணையும் பிடிச்சிட்டு ஆட்டினியா? நல்லா ஆட்டினேன். என்னென்ன போட்டு ஆட்டின? என்னென்ன போட சொன்ன? புண்ணாக்கு நனைய வச்சுட்டு வந்தேன். எதை? புண்ணாக்கு நனைய வச்சுட்டு வந்தேன். புண்ணாக்கு. புண்ணாக்கு பருத்தி கொட்டையை ஊற வச்சுட்டு வந்தேன். கொல்ல அவிச்சு வச்சுட்டு வந்தேன். எல்லாத்தையும் இது மூணையும் ஒன்னா போட்டுக்கிட்டு ஆட்டுறானே. ஒன்னா ஆட்டி ஒன்னா போட்டு ஆட்டினியா? ஆட்டி உள்ளதுலையாச்சு. எதை பிடிச்சிக்கிட்டு ஆட்டின? புண்ணாக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். புண்ணாக்கு பிடிச்சி ஆட்டின. புண்ணாக்க கலக்கணும்ல. புண்ணாக்கு பிடிச்சி ஆட்டினா விழுவிழுன்னு இருக்குமாடா? ஆமா, கலக்குனா கொழு கொண்டு தான் இருக்கு. அப்ப கல்லை பிடிச்சி ஆட்டல. கல்லை பிடிச்சிருந்தேன். குழவிய பிடிச்சி ஆட்டல. குழவி நம்ம காட்டுற குழவி அதுவா அடுப்ப ஆட்டினியா? 3 உருண்டை பிடிச்சியா? 3 உருண்டை இருக்கு. பிடிச்சி வச்சிருக்க. ஆமா, பரவாயில்ல. 1000 கம்பளம் 100 பருவர் 64 படத்துல எங்க போனா? நெல்லு வாங்க போனா. நெல்லு வாங்க போனா. போன இடத்துல என்ன எங்க போனா? நெல்லு வாங்க. நெல்லு வாங்க. யார் யார் போனா? நீங்க வந்தீங்க, முத்தப்பா நாயக்கர் வந்தாரு, நான் வந்தேன், கிடிகட்டி வந்தாரு. 7 பேர் போனோம். 9 பேர் போனோம். இவ்வளவுதானே? ஆமா. அப்ப 1000 கம்பளம் எங்க போனாங்க? 1000 கம்பளம் பின்னாடி வர்றாங்க. பின்னாடி வர்றாங்க. ஆமா. எல்லாரும் நெல்லு வாங்க போனா. பாளையங்கோட்டை கரிச கொண்டாத்துக்கு போனா. அங்க யார் யார் இருந்தது? வேளாண்டி, கருப்பண தேவர், பாண்டிய தேவர். பாண்டிய தேவர் 3 பேர் இருந்தாங்க. ஆமா. 3 பேர்த்திட்டு போய் நெல்லு கேட்டான். 3 பேர் நம்ம சொந்தக்காரங்க நம்ம தானே. என்ன சொல்லிய? நம்ம சொந்தக்காரங்க தானே. வேளாண்டி யார் வேணும்? வேளாண்டி நம்ம கீழக்கோட்டை காவலாளி சுந்தரலிங்கத்துக்கு மைத்தினாரு. நம்மளுக்கு என்ன சொந்தம் தானே. ஆமா, நமக்கு சொந்தக்காரர். நெல்லு கேட்டோம்ல. ஆமா. நெல்லு கேட்டக்கு என்ன சொல்லணும்? என்ன சொன்னாரு? இருக்கு இல்லன்னு சொல்லணுமா இல்லையா? ஆமா, 2 வார்த்தை சொல்லணும்ல. ஆமா. நெல்லு கேட்டோம் பல்ல உடைப்பே நம்மள கேட்டான்ல. ஆமா, கேட்டான். அப்ப அதுக்கு நம்ம என்ன சொன்னா? நம்ம ராஜகுல கம்பளத்தாள்கள் மரியாதையா பேசி சொன்னோம்ல. அப்ப வேளாண்டி சொன்னதை கேட்கல. வேளாண்டி என்ன பண்ணா? ஒரே அடிச்சு மண்டையை ஒடிச்சு வேளாண்டி கொண்டுட்டான். அடுத்தது கரடிக்கு சமமான கருப்பணத்தவர் வந்தார்ல. அவர்கிட்ட நெல்லு கேட்டோம்ல. ஆமா. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? ஆமா, நெல்லு இல்லைன்னாரு. இல்லைன்னாரு. சொல்லி பார்த்தோம், கேட்கல. ஆமாங்க. கருப்பணத்தை கொண்டுட்டோம். உண்மைங்க. 3வது வந்து பாண்டிய தேவர் வந்தாரு. 3 சாமா வச்சிருந்தாருல. அவர்கிட்ட 3 எப்பயுமே இருக்கும்ல. என்ன சாமா? அருவா, கத்தி, ஈட்டி. 3 இருந்துச்சு. அவர் எப்பயுமே வச்சிருப்பாரு. அவனால நம்மள கொல்ல முடியல. அப்ப என்ன பண்ணா? அது நம்ம சொந்தக்காரரா, நம்ம வளர்ப்பு மகன் பவுதர் பாலித்தேவனுக்கு சொந்தக்காரனை தான்டா கொண்டிருக்கோம். பொண்ணு கொடுத்தவர். ஆமா, அதுல ஒரு விஷயம். பாதிரவல்லிய தேவருக்கு பொண்ணு கொடுத்தவர். அது உண்மைதான். நம்ம பெரிய மராஜா சின்ன மராஜாவுக்கு சம்பந்தாரு. ஆமா, நமக்கு பேரன் முறை வேணும். அப்படியேப்பட்ட ஆளை கொண்டுட்டான். நம்மள கொல்ல முடியல. நம்ம சக்கதேவியை நினைச்சு எடுத்து கண்ணில் போட்டுனா கண்ணை குந்தம் தள்ளி இருந்தாரு. அப்புறம் அந்த நேரம் பார்த்து
மண்டையில அடிச்சு 3 வச்சு கொண்டுட்டோம்ல. டேய் நம்ம எங்கடா கொண்டேன் ஆ. போடா அது 3 வயல மூச்சு விட மறந்துட்டாங்கடா. அட ஏன்டா மூச்சா விட்டாங்க? ஒரே அடிதான் மரணம் அடிச்சுட்டாங்கடா. இல்லடா கண்ணை மூடிக்கிட்டாங்க. எதுக்கு? கண்ணுல கண்ணுல தூசி விழுந்துருச்சா? திறக்கவே இல்லை. செச்சு போய் 3 வேளை செச்சு போய் இந்த விதத்தை மகாராஜாட்ட கேப்பாரு. நீ பாடி செப்பு, நான் பாடி செப்புறேன். மிச்சத்தை எங்கிட்டு விட்டுருவான். அப்புறம் அங்கிட்டு விடுவான். வருக வருக பாருங்க கம்பள வீரர்களே, வணக்கம் வணக்கம். முத்தப்பட ஏக்கரே. ஏய் மகாராஜா ஒழுக்கமா என்னது? வணக்கம் புண்டே. வணக்கம் உண்டு மகாராஜா, உண்டு மகாராஜா. வாழ்க வளர்க. வந்தனமே அவன் இதையும் வளர்க்க. மைக்கி கீழே வருமே. முத்தப்பட ஏக்கரே, மகாராஜா சந்தோஷமா இருக்கிறீங்களா? நலமா தாங்கள் இன்னும் நீடுவில் பல்லாண்டு காலம் வாழ்க வளர்க. என்னங்க குறைச்ச? வாழ்க வளர்க. நம்ம அரண்மனையில நலத்துக்கு என்ன குறைச்ச? அது என்ன சொல்றீங்க? வந்தா வாழ்க வளர்க. வாழ்க வளர்க. ஆ, வளர்ந்துகிட்டே இருக்கேன். சரி. நான் வளர்ந்துகிட்டே இருக்கேன். ஆமா. அவர் முத்தப்ப நாயக்கர் வந்து வளரவே மாட்டார். காரணம் என்ன? என்ன என்ன காரணம்? அது அவன் அறிவு ஆற்றல் அதிகம். ஓ, ஆகையினால் ஆமா முத்தப்பட ஏக்கரே, ஆமா. தங்களை எப்போதும் அறிவு அதிகம், ஆற்றல் அதிகம், சக்- அப்புறம் ஓற்றல். மகாராஜா சக்கரவை எப்போதுமே அருள் கொண்டே இருப்பார். வேண்டாம். முத்தப்பா நாயக்கரே, ராஜா. சக்கரவை எப்போதுமே அருள் கொண்டே இருப்பார். ஆமாங்க ஆமாங்க. நீடுவில் பல்லாண்டு காலம் வாழ்க கலைமகள். மகாராஜா மகாராஜா சொல்லுங்க. கலைமகள் ஓங்குங்க. உண்மை உண்மைங்க. உண்மைங்கிறங்க. வாய்க்குள்ள விட போறாரு. ஆமா வாயில சாப்பிடுறது மருமை எப்படி செய்யறாரு பாரு மாமனார். நம்ம என்ன உங்களுக்கு நாங்க என்ன வேணும்? தாய் மாமன். தாய் மாமன் இல்லையா? அவன் வாயில அதே விடுறாரு. அதனாலதான் வாயில விடுறீங்களா? தாய் மாமன். ஏ, தாய் மாமன். தாங்கள் எடுத்து வளர்த்த பிள்ளை, ஆமா ஆமா தாங்கள் கொடுத்தவாள், ஆமா உண்மை 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 உண்மை. தாங்கள் கொடுத்த பட்டம், இப்படி இருக்கும் தாங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? அவர் சொல்லி கொடுக்காத கலையா உங்களுக்கு? எதுவுமே கிடையாது. எப்படி சொல்லி கொடுத்தீங்க? கத்திச்சண்டை, கம்புச்சண்டை, வில்லி யுத்தம், மல்லி யுத்தம், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் எல்லாமே நன்றாக எனக்கு கற்றுக் கொடுத்தேன். நம்ம தான் சொல்லி கொடுத்தோம். ஆட்டுக்குட்டிய குதிரை ஏற்றம் இருந்து, யானை ஏற்றம் இருந்து, கோழியை காமிச்சது நாங்க தான். எல்லாமே. எங்க ரெண்டு ஒரு குஞ்சை காமிச்சது. எந்த குஞ்சு? கோழி குஞ்சு. கோழி வந்தா குஞ்சு வரும், குஞ்சு வந்தா கோழி வரும், சேவை வராது. முத்தப்பட ஏக்கரே, கோழி குஞ்சை விட்டு விலகிட்டாத்தான் சேவை வரும். இந்த கமலத்துவத்தை நாமெல்லாம் எப்படி வளர்ந்து வந்து வந்தோம்? ஆமாங்க சொல்லாமலே முத்தாப்பா நாயக்கரே, உண்மைங்க. நம் குலத்து ஆசையோட மனக்கட்ட பிள்ளையர்கள் அவ்வே மானத்தை இழந்த பல நாட்டை திறந்து நாளோடி செல்லலாம் நினைத்து ஆங்காங்கு சாலிக்குளம் பண்ணி சேர்ந்த அவ்வே சாலிக்குளமா நீர்வளமா நிலவளமா நிறைந்த இடம் இங்கே தங்கலாம் தீர்மானித்து ஆடுபடை மேற்கொள்ளும் பொழுது நமது நாட்டு ஆடுபடை ஜெகவீர பாண்டியர் அவ்வே தலை வருத்தை சேர்ந்த பொம்மினர் பட்டம் கட்டி அன்று முதல் 46 தலைமுறையாக ஆடுவதார்கள் முன்னோர்கள். உண்மைங்க. 47 தலைமுறையில் என்னுடைய தாய் அருள் ஜெகவீர பாண்டியன் பிறந்த என்னை ஆமாங்க 30 வயதில் பட்டம் கொடுத்து இந்த பாண்டியன் வந்தேன். ஆமாங்க தாங்கள் கொடுத்த பட்டம், உண்மை உண்மை. தாங்கள் எடுத்து வளர்த்த பிள்ளை. ஆமாங்க. ஓ, எப்படியெல்லாம் என்னை சீராட்டி தோராட்டி எல்லாம் வளர்த்து வந்து நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது வளர்த்ததை இப்ப எதுக்கு சொல்லிக்கிறீங்க? சின்ன பிள்ளையா இருக்கீங்க. ஏண்டா, நீ எதையா சொல்றாங்க? அவர் மகாராஜா என்ன குத்த வரா? சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளை. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது செஞ்சதெல்லாம் இப்ப சொல்லிக்கிறீங்க. மகாராஜா என்ன நான் எடுத்து வளர்த்து தான் தெரிவித்தேன். சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்க அரண்மனையில என் தங்கச்சிட்ட ஓயாம அழுதுகிட்டே இருந்திருக்கீங்க. அதை ஒண்ணும் வேலை செய்ய விடாம. அரியா குழந்தை பச்சை மண்ணு என்ன செய்யும்? ஆமா சரி. அப்பதான் அவங்க நினைச்சிருக்காங்க இவன் நம்ம கிட்டே இருந்தாக்கா சரிப்பட்டு வர மாட்டான், நான் அண்ணன் கிட்ட கொண்டு விட்டாத்தான் அண்ணன் மாதிரி வீரமா கத்தி சண்டை, கம்பு சண்டை, ஆனை ஏற்றம், குதிரை ஏற்றம், மல்லி ஊத்தம் இப்படிலாம் எல்லாம் சொல்லி கொடுத்து வீரமா வளர்ப்பாங்க. விவேரமா வருவேன் நம்ம மயன் அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி பெற்றதாயி பிள்ளைய வளர்க்க முடியாம தாய் மாமன் கொண்டாந்து கொடுத்து பிள்ளைய வளர்க்கணும் சொல்லி கொடுத்தாங்க. இல்லைங்க, ஏன் தாய் மாமன் கிட்ட கொடுக்குறாங்க? ஏன்? நாங்க தானே உங்களுக்கு எல்லா வித்தைகளும் கற்றுக் கொடுக்கணும்ல. கத்து கொடுத்த நாங்க தான். அதுக்காகத்தான் அப்படியே இருந்த போதிலும் தாய் மாமன்ற பயம் ஒன்று இருக்கும். அதுக்காக தாங்க. சரி. அந்த தக்கமா கோயில் பூசாரி. ஆமா. முந்தின எத்தனை பேரை போடுவாரு? 300 ரூபாய் போடுவேன். விபூதி விபூதி கோயில் 300 பொம்பளை போட்டுக்கிறேன். 300 பொம்பளை போடுவாரு. ஆமாங்க. இப்ப அதாவது பெண்கள் தான் பயப்படுவாங்களா? போட முடியல. இப்ப 30 பொம்பளைக்கு மேல போடுவாங்க. எதற்காக போடுவீங்க? விவிதிங்க. எதற்காக? ஒரு வட்டம் ஏறுது, ஒரு வட்டம் அருள். விபி எதற்காக போடுவீங்க? அருள். அருள் ஏறு. ஒரு வட்டம் பிடிக்குது, ஒரு வட்டம் கொபக்குண்டு இறங்கிருது. அதாவது விபூதி வந்து எதுக்காக போடுவீங்க? முத்து பைக்குல கையை விடும்போது அப்படியே நடுங்குது, திருநீர் அல்லையில சிறுநீர் ஒழுகுது. என்னது? திருநீர் அல்லையில சிறுநீர் ஒழுகுதான்.
படையகளே, திருநீர் ஒளியிருது. அரண்மனை கோடாங்கி நாயக்கர் என்று தெரிவிக்கின்றேன். கை நடு- தங்கள் நாவில் அசிங்கமெல்லாம் வார்த்தை வரலாமா? ஐயோ நடுக்கங்க கையே, வயதான காலம். உங்களை மாதிரி இளவட்டமா இருந்தா ஓடி ஆடி திரிவான். சரி, என்னை எப்படி வளர்த்து வந்தீர்கள்? ஆமாங்க, உங்களை எப்படி எல்லாம் வளர்க்கும் தெரியுமா? அப்படியே கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துருவாங்க. சரி. கொடுக்கும் போது நீங்க அழுதுகிட்டே இருப்பீங்க. ஆமா, அரியா குழந்தை, கொள்ளு வைக்க சின்ன விட வயது. மாட்டீங்க, குதிரைக்கு புல்லு போட விட மாட்டீங்க, குதிரைக்கு பின்னாக்கு வைக்க விட மாட்டீங்க. நொய் 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 நொய்னு அழுவீங்க. எப்படி அழுதாரு? பாலை கொடுப்போம். ஏன் எப்படி அழுதாரு? எப்படி அழுதாரு? பீர் 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 பீர்னு அழுதாரு. பிராந்தி. இந்த படையகளே, அந்த காலத்துல ஏது நீங்க சொல்ற அழுதாரு. நீங்க சொல்ற சரக்குலாம் அன்னைக்கு இருந்துச்சா? என்னங்க? இதுதான் எங்க அம்மா உனக்கு உங்களை வளர்க்க சொல்லி கொடுத்ததா? ஐயா வீர் வீர்னு அழுவீங்க. ஆ. அப்ப என்ன பண்ணுவோம்? ஓ, பாலை கொடுப்போம். ஆ. அப்புறம் 2 பேரும் பழத்தை கொடுப்போம். என்ன பழம்? வாழைப்பழம். எங்க இருந்த பழம்? ஆ, நம்ம பூஜை பண்ணோம். இந்த வாழைப்பழம். பூஜை செஞ்ச வாழைப்பழத்தை கொடுப்போம். அப்படி தெரிவிங்க. அழுதுகிட்டே இருப்பீங்க. ஆமாங்க. அப்புறம் என்ன கொடுத்தா? வாழைப்பழம். அது மட்டுமா கொடுத்தான்? அப்புறம் தான் நான் விளையாட்டெல்லாம் காட்டினோம்ல. அங்க ஒரு மருமையான ஆன வருது. ஒரு அழுகிற பிள்ளை என்ன செய்யணும்? வேற மருமையான குதிரை. ஒரு அழுகிற பிள்ளை என்ன செய்யணும்? தெய்வத்தை பாரு, யானையை பாரு, குதிரையை பாரு, ஆமா. மயிலை பாரு சொல்லி சொன்னோம்ல. வேடிக்கை காமிலாம். சொன்னோம்ல. இல்ல என்ன ஒரு தாலாட்டு பாட்டு பாடி உறங்க வைக்கலாம். ஆமாங்க, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்புறமே அழுதுகிட்டே இருப்பீங்க. காரணம் என்ன? நான் தொட்டியை கட்டி உங்களை தொட்டியில போட்டு ஆட்டிக்கு இருப்பேன். ஓ. ஆட்டிக்கு இருக்கும்போது இவனை தாலாட்டு பாட சொல்லுவேன். எப்படி? எப்படி பாடுறான்னு பாருங்க. எப்படி? பாடுறா, காலங்க. வாங்க. ஒரு ஆளே சொல்லிக்கிட்டு என்ன ஒரு ஆளே சொல்லிட்டு தான் 2 பேரும் தானே தாலாட்டு பண்ணா? தாலாட்டு பண்ண நீங்க கேட்க மாட்டீங்க மகாராஜா. ஏன் எப்ப அவ்வளவு பிடிவாத கூடமா? எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே தான் இருப்பீங்க. அழுகிற பிள்ளை தான் தாலாட்டு மூச்சியாவே தான் இருப்பீங்க. ஒரு தாலாட்டு பாட்டு வந்தா உறங்கிரும்ல. இந்த பிள்ளை உறங்குச்சு, நீங்களா உறங்கவே இல்லை தாலாட்டு பாடுறது. எனக்கு என்ன தெரியும் அரியா குழந்தைக்கு? குழந்தை தானே. ஆமா, ஆமா. இப்ப நீங்க சொல்றதுதான் நான் கேட்க வேண்டும். அப்புறம் தாங்க விளையாட்டுலாம் காட்டினாங்க. சரி. விளையாட்டுலாம் காட்டினாங்க. அந்த விளையாட்டு காட்டினால அழுதுகிட்டே இருந்தீங்க. அப்புறமேல குதிரை ஏற்ற குதிரையில கொண்டு போய் ஏற்றி விட்டா. அப்படி கடுவாளத்தை 2யும் பிடிச்சிட்டு டக்கு 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 டக்குன்னு போயிட்டு இருந்தாரு. ஆனா ஆணையில ஏறும்போது உங்களால ஏற முடியலங்க. காரணம்? ஏன்னா ஆனை உயரம்ல. ஆமா. அதனால ஏற்றி ஏற்றி விட்டாலும் வலிக்கிட்டே வந்தீங்க. நீங்க எப்படி ஏறுவீங்க? இல்லங்க, உங்களை தூக்கிக்கிட்டு உங்களை தூக்கித்தானே விட்டுக்கு இருக்கோம். நாங்க உங்களை தூக்கித்தானே விடுறோம். தூக்கி விடும்போது நீங்க வலிக்கிட்டே வந்துடுறீங்க. நீங்க வளர்த்தி நீங்களே கம்மியா தானே இருக்கீங்க. அந்த நேரம் பாருங்க, ஏன் சம்சாரமும் இவன் சம்சாரமும் அங்க வந்துட்டான். எதுக்கு? 2 பேர் வந்துட்டாளுங்க. 2 பேர் சம்சாரமும். அக்கா தங்கச்சி தானே கல்யாணம். ஆமாங்க, சரி. 2 பேர் சம்சாரமும் வந்துட்டாங்க. ஓ, அப்பதான் எனக்கு ஒரு யோசனை. எப்படி? தம்பி வாடா, நம்ம 2 பேரும் ஆனை தண்டத்தை பிடிச்சிக்கிடுவான். ஆனை அசைய விடாம ஓன் சம்சாரம் ஏன் சம்சாரம் குனியிட்டு மருமையை ஏறட்டும்டா. எப்படி? ஆனை மேல என் மாமியாவா? இல்லங்க, ஆனை இல்ல. வச்சுக்க. அவங்க குனிஞ்சுக்கிடுவாங்க, முதுகுல மீனாட்சி போக மாட்டாப்பா. அதாவது இல்லங்க, குடிஞ்சுக்குவாங்க. நீங்க முதுகுல மிதிச்சு மேல ஏறிடுவீங்க. அப்படி தெரிவிக்க வேண்டியதானே? அப்படி நீங்க ஏறும்போது ஆனை அசைஞ்சிச்சுன்னா என்ன செய்யறது? என்ன செய்யறது? வலிக்கிட்டே வந்துருவீங்க. அதுக்குள்ள நாங்க 2 பேரும் அந்த தண்டத்தை அப்படியே பிடிச்சுக்கிடுவோம். ஓஹோ, தந்தை நீங்க பிடிக்கிற அளவுக்கு ஞானம் அப்படி நடிச்சா? நாங்க பிடிப்போம், சம்சார குடிவாங்க, நீங்க ஏறுவீங்க. ஏக்கரே ரொம்ப ஆனந்தத்தோடு இருக்கின்றீர்கள், சிரிச்ச முகத்தோடு இருக்கின்றீர்கள். அவங்க மாமியா வேலை குடிச்சிங்கல்ல. அதை உனக்கு சொல்ல சொன்னாங்க. மாமியார் தானே பால் குடிச்சாரு. எப்படி எவ்வளவு பால் குடிச்சாரு? கப்பக்கு இந்த பக்கெட்டை கேட்டு பாருங்களே. பெத்த பிள்ளை பெத்த தாய் தான் பால் சாப்பிடு. ஆமா, நீங்க சொல்ற பார்த்தா உங்களுக்கு அசிங்கமா நீங்க தெரியுங்க. ஒரு ஆள் தாங்க மாமியார்ட்ட பால் குடிச்சவரு. உண்மைதான் மகாராஜா. உண்மையை தாங்க சொல்றேன். மாமியார்ட்ட தான் மாமியார்ட்ட தான் நீங்க பால் குடிச்சீங்க. எங்களுக்கு தெரியும்ல. எனக்கு என்ன நீங்க வளர்த்ததெல்லாம் தெரிவித்தீங்க. ஆமா ஆமா, மாமியார் வேலை குடிச்சுட்டா நீங்க வளர்ந்தது. குடிக்கமா கூட விடாம. அட நம்ம நீங்க அழுதுகிட்டு இருக்கும்போது நம்ம பண்ண மாட்டுல போய் பாலை கறந்துட்டு வருவோங்க. சரி. மடக்கு 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 பண்ண மாட்டுல போய் பாலை கறந்துட்டு வருவோங்க. சரி. பாலை கறந்துட்டு வந்து என் சம்சாரத்திட்டு கொடுப்பேன். பிள்ளைக்கு பாலை குடுறி அப்படின்ட்டு. சரி. ஏக்கு சம்சாரம் உங்களுக்கு என்ன வேணும்? அத்தவனே உங்க ஐத்திட்ட கொடுப்பேன். அத்தை அவ அப்படியே கொடுக்க போவா. அடியே பச்சை பாலை பிள்ளைக்கு கொடுக்காதே, சளி பிடிச்சுக்கிறேன். பச்சை பாலம். ஆமா, கறந்துட்டு வந்த பாலுங்க. காய வச்சு தானே கொடுக்கணும். பாலை காய்ச்சி குடுறி. ஆமா அப்படின்னு சொல்லுவான். சரி. பாலை சட்டில காய்ச்சி கொண்டு வந்து கீழே இறக்கி வச்சுட்டு கால் 2 பறக்க நீட்டிட்டு உங்களை கவுட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு ஏன் அது துள்ளுறீங்கல்ல. சரி. நீங்க துள்ளுறீங்கல்ல. பால் குடிக்கிறதுக்கு அவ்வளவு சேட்டை. அவ்வளவு கை அவ்வளவு சேட்டா பண்ண. அவ்வளவு வெயிட்டா இருப்பீங்க. ஆள் கட்டுட்டு எனக்கா இருப்பீங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஏண்டா சின்ன பிள்ளையா இருக்கும்போது சின்ன பிள்ளை. ஆமாங்க, கவுட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு ஒரு வேலை போட்டு இப்படி அணிக்கிட்டு உங்க ஐக்கிட்ட ஆடியே பாலை கொடுக்க போவாங்க. அடி சண்டாளி அப்படியே கொடுக்காரு. அப்படியே கொடுக்காரு. பிள்ளைக்கு போய் உண்ணாக்களை தொங்கிக்கிறேன். என்ன ஆடையை நீக்கிட்டு குறி. எந்த ஆடையை? மாமி ஆடையை நீக்கி பாலாடை பாலாடைய பாலாடைய பாலாடை இப்படி எல்லாம் வளர்த்த சமயத்தில் மாற்றுத்தொழில்களில் நாட்டு அமெரிக்க பேடியே மத்தியில் சட்டசபை மறுத்தமிழ் வாடி எந்த விட்டால் மாநகர் தமிழ் விட்டால்
உண்டாக்கிறேன். ஆனந்த கட்டபையே. காசி தொடுத்து கன்னியாகுமரி கட்டப்படும் பெருத்த கறந்த படை காக்க எந்த படுத்தார். குமரி தேவிக்கு எதிர்த்திருக்கா நம்ம? இமய முதல் குமரி வரை. எந்த குமரி தேவிக்கு எதிர்த்திருக்கா? இமய முதல் குமரி வரை. அதாங்க நாங்க எந்த குமரியை சொல்றீங்க? இமய முதல் குமரி வரை. நம்ம ஆப்பு சுட்டு வைக்கிறாள்ல தொப்புளி. அவங்க தொப்புளி ஊழம்புக்கு அந்த தொழிலுக்கு ஏற்கனவே பாருங்க, அவளை சொல்றீங்களாக்க முடிக்கிறேன். காசி தொடுத்து கன்னியாகுமரி வரை கட்டப்படும் பெருத்த அந்த கறந்த படையும் காக்கப்படுத்தார். ஆமாங்க. என்னுடைய தம்பி மும்மத்திரை பாண்டியன் பேர் வரைத்தார். இந்த பூமியின் ரத்தமும் பூமியும் மறந்தார். அகமன் கோட்டையின் கோட்டை வம்சத்தில் பிறந்த பகதூர் பதவித்தன் வைத்தார். பயத்தால் 10 மாத கற்பமும் கலங்கிவிடும். அடே அண்ணி, நான் தாங்கினே ஆன்மை கொண்டு போறேன். கேளு மடியனே கேளு. சிங்கத்திற்கு முன்னணி நல்வண்டி எடுத்தால் அஞ்சுமா அழிமணிவா மகாராஜா ஒத்துலாது ஒத்துலாது எப்போதும் நடக்க போதும். கிடையாது மகாராஜா. இந்த உலகம் ரத்தம் இருக்கிற உலக மக்களுக்கு என்ன படுத்திருப்போம்? ஆமாங்க. நாட்டு மக்களுக்காக உலக மக்களுக்காக எப்போதும் வரணும். என்றைக்கும் வரணும். முத்தப்பங்க ஞாபகம் இருக்கட்டும். உண்மைங்க. இருந்த போதிலும் 1000 கம்பளம் ஒரு வருவாரம் 64 படப்பிடிக்கும். நமது பிள்ளைமகன் காவலருக்கு வட்டிக்காத பணத்திற்கான நிலைமைக்கு சொல்லி அனுப்பி வைத்தோமே. வாங்கி விட்டு விட்டீங்களா? நடந்த தான் என்ன விவரமாக சொல்லுங்க. அடிச்சு அடிச்சு இருக்கிற பாஷையெல்லாம் அத்து ஒவ்வொரு மாதிரி கலந்து கலக்கல என்ன ராவா போயிடும். வார்த்தையை நீ செப்புறியா நான் செப்புறியான்னு சொல்லி கலந்துக்கு இருக்கோம். நீ செப்புடா மகாராஜா. 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர் நெல் வாங்குற காட்டி போனோம். சற்ற இடத்தில் போனோம்ல, போனா கூட வந்தேல. ஆமா வந்து செப்புடா. போன மகாராஜா. போன இடத்தில் 8வது எல்லை தரிசல 800 மாடு மேய்ஞ்சுக்கிருந்துச்சு. சரி. இந்த 800 மாட்டுமே ஐயா பார்த்த உடனே மாட்டெல்லாம் ஓட்ட சொன்னாங்க. ஏன் இதற்கு? அப்படிதாங்க நாங்களும் கேட்டோம். இது 8வது சொந்தமான மாடு. 8 பொண்ணுக்கு நம்முடைய மகாராஜாக்கு கடுமையான சண்டை நடந்துருக்கு. பகை உள்ளவர்கள் மாட்டை ஓட்டினா மீண்டும் பகை வருமானு சொல்லி கேட்டான். அப்படி தெரிவித்தீர்கள். எந்த பகை வந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். அங்கே கரிச கொட்டாத்து இருக்கும். 136 வட்ட நெல்லையும் தலைச்சுமையா சுமந்து வர முடியாது. மாட்டுகளில் பொதி போட்டு கொண்டு வரல. மாட்டெல்லாம் ஓட்டுங்க. அதன் பிரகாரம் ஆமாங்க. மாட்டை ஓட்டிட்டு போனாங்க. ஓட்டிட்டு போகும்போது மாட்டை ஒன்று எண்ணி பார்க்க சொன்னேன். மாட்டுகள். ஆமாங்க. இது என்ன சொன்ன 799 மாடு தான் போது. ஒத்த மாட்டை காண நாக்கிறேன் அப்படிங்க. நீங்க ஓட்டி சென்ற மாடு எத்தனை மாடு? 800 மாடுங்க. அப்போ ஒரு மாடு இங்கே சொன்னதுக்கு இவன் போய் பார்த்துட்டு வந்தாங்க. எங்கே? ஆமா, மாலையில முயல் வேட்டைக்கு போகும்ல, ஆரக்குளம் கம்மாக்கரை. சரி. அந்த கரையில நின்றுட்டு சொன்னேன். கோடாங்கி நேரத்தில் அந்த ஒத்த மாடு அக்கறை கீழே போய் புளுத்துன்னு இருக்கு. பச்சை புல் மேய்ந்த மாட்டையும் அப்புறம் அந்த பச்சை புல் புளுத்த மாட்டி ஓட்டுக்கிட்டு ஆமாங்க புல்லு துண்ட மாட்டாங்க சொல்லுங்க இருக்குங்க. அந்த புல்லு துண்ட மாட்டையும் சேர்த்து ஓட்டிட்டு போய் சிறி வைகுண்டத்துக்கு பக்கத்துல மாட்டை அமைச்சு வச்சுட்டு பாளையங்கோட்டை கரிச கொட்டாத்துல போய் முத கோட்டை வாசல் ஏறி பார்த்தாங்க. கோட்டை வாசல் முத கோட்டையில ஏறி உயர போய் பார்த்தாங்க. வேங்க போல படுத்திருந்தாரு வேளாண்டி. ஆமாங்க. ஒரே வேளாண்டி நெய்யப்பா அங்க சொன்னாங்க நம்ம பாஷையில. ஆமா. என்ன தெரிவித்தார்கள்? எந்திரிச்சாருங்க. சரி. எந்திரிச்சாரு. சுத்தி முத்தி பார்த்தாருடா. ரெண்டையும் முடிச்சுட்டு தேய்ச்சாரு. என்ன கண்ணு ரெண்டையும் தேய்ச்ச மணிக்கு தொசுக்குன்னு படுத்துக்கிட்டாரு. மூணி அடிச்சிருப்பாரு. என்ன அடிச்சிருந்தாருல? என்ன கஞ்சா கலக்கு முட்டி சாராயம். இத பார்த்தீங்களா இல்ல தாங்கள் அறிந்தீர்களா? அவங்க நொர தள்ளி போய் கிடக்குறாரு. நாங்க சொன்ன மகாராஜா ஒரே வேளா நிறைய பாடணும். எந்திரிச்சு பார்த்து நீங்களாம் யாரும் கேட்ட தாங்களே பார்த்து ஆமா என்ன தெரிவித்தீர்கள்? நாங்க ராஜகுல கம்பளத்தாரர்கள் தெரிவித்தீர்கள். எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். எங்க மகாராஜா நெல்லு வாங்கிட்டு வர சொன்னாரு. நெல் கேட்டதற்கு அது என்ன சொல்லணும்? நெல் இருக்குன்னு தெரிவிக்க வேண்டும். இருக்கு இல்லை தர முடியாது. கொடுப்பதற்கோ வாங்குவதற்கோ எங்களுக்கு உரிமை கிடையாது. நெல்லை கேட்டுவார்கள். அதுக்கு அவர் என்ன சொல்ல தெரியுமா? நெல்லுன்னு கேட்டா ஓ பல்ல உடைப்பேன். யாருடைய பல்ல யார் உடைப்பேன் கேட்டான். தாங்கள் ஏன் பொறுமை? எங்களை பார்த்து கேட்டாரு. ஏய் வேளாண்டி, நீ செய்த முறை நையாண்டி, நாங்களாம் யார் தெரியுமா? பாஞ்சாவளி கம்பளத்தாரு. எங்களை பார்த்து அப்படி கேட்கறியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்றாரு? என்ன தெரிவித்தார்? பாஞ்சாவளி கம்பளம்னா உங்களுக்கு சம்பளம் இல்லையா? யாருக்கு மாலை கட்டமலை நமக்கு சம்பளம் தரண்டால பிறகு என்ன நடந்தது? நம்ம மகாராஜா அப்புறம் நம்ம கம்பள வீரருக்கெல்லாம் கோவம் வந்துருச்சு. உருவாகி ஆளுக்கு ஒவ்வொரு அடிச்ச வேளாண்டி அங்கேயும் செச்சு போய் ஒரு மனிதனை கொண்டுபிட்டு எவ்வளவு சாதாரணமாக தெரிவிக்கிறீங்க. அங்கேயே மாண்டாருங்க. பிறகு என்ன? அடி தாங்க மாட்டாப்ல விரட்டி எடுத்துக்கிட்டாங்க நம்ம கம்பளங்க பூரா. பிறகு என்ன? 1000 கம்பளம் சேர்ந்துக்கிட்டு அடிச்சா சும்மா வேலையில இருக்கும். ஒரு மனுஷனை
கோட்டை அடி அடிச்சு பரட்டு எடுத்து அங்கனே உச்சிட்டு போச்சு. நெல்லெல்லாம் அள்ளிட்டு வந்தேன். 2வது கோட்டை வாசல் வரல. கருப்பண தவிர எதுக்கு வந்து கருப்பண தவிர வந்ததுமே நெல்லை இறக்குங்க, பொதி மாட்டை மடக்குங்க அப்படின்றாருங்க. யாரு கருப்பண தவிர? நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அள்ளிட்டு வர்றோம், நீ மாட்டை மடக்க சொல்றான்னு சொல்லி ஆள் கோபரோடு சொலா வரிசை எடுத்து கம்பு கொண்டு அடிச்சோம் பாருங்க. அவருடைய நிலைமை வலதாடி கம்பு கொண்டு அடிச்ச மண்டை கார உடப்பு. அவருடைய நிலைமை மண்டை உடப்பு, கருப்பண தவிர மண்டை உடப்புங்க. அந்த நேரம் கத்திக்கிட்டு ஓட பாண்டியத்தேவர் அங்க இருந்து வந்தார். ஏண்டா வந்தாருல்ல, உனக்கு தெரியும்ல என்னென்ன ஜாமான்கள் நீ பாத்தீல? அப்ப செப்புடா. ஏண்டா என்னைய மம்பள மாட்டி விடுற? என்ன ஜாமான்கள்? பாண்டியத்தேவர் வந்தார். 3 ஜாமான் வச்சிருந்தார். என்னென்ன வச்சிருந்தாரு? கத்தி, ஈட்டி. தாங்கள்? நாங்க 3 வச்சிருக்கோம். என்ன? அலகாடி கம்பு, கோடாலி, குட்டாப்புடி. ஆமா. கேடயமுங்க, நம்முடைய கேடயம். கோடாலி, கொட்டாப்புடி. இது போது கொள்றதுக்காக மறப்பதற்கு கேடயம். சரி, 3 கொண்டு போய் பார்த்தோம். எங்களால சமாளிக்க முடியல மகாராஜா. சொல்லி சொல்லி பார்த்தா அவர் கேட்கல. அந்த நேரம் பார்த்து நம்ம ஜக்கம்மா தேவியை கும்பிட்டு நினைத்து விபூதியை கண்ணில் தூக்கி போட்டோம். அவருடைய நிலைமை குந்தன் தள்ளி வந்தாரு. ஒரே அடி மண்டையில அவரு செத்து போய் வேக்கிச்சமன வேலாடி, கலிச்சாவன கற்படத்தவன், படக்கிச்சமன பாண்டியவன், பட்டை 136 பட்ட நெல்லும். இதற்கெல்லாம் காரணம் நாங்கள் யாரும் போகும்போது என்ன தெரிவித்து அனுப்பின மன்னன் பேர் வரும். வட்டிக்கு நெல் கல்கள் கொடுத்தால் வாங்கி வரல, இல்லையென்றால் திரும்பி வாழ்ந்தால் திரும்பித்தான் தவிர இப்படி கொன்று குவித்து கொள்வது நியாயமா? நீங்க என்ன சொன்னீங்களா? நெல்லு போய் கேளுங்க, இருந்தா வாங்கிட்டு வாங்க, இல்லாட்டி வந்துருங்க திரும்பி அவர்கள். அதுக்கு இளைய மகாராஜா சொன்னாரா, ஏன் தம்பி என்ன தெரிவித்தான்? நெல்லை கேட்டு பாருங்க, இல்லாட்டி கொன்னுட்டினாலும் கொண்டு வாங்கன்னார். தாங்களமா நம்பி விட்டீர்கள். இந்த வார்த்தை தெரிவித்தது யார்? அவர் சொன்னாரு, நாங்க செஞ்சோம். யாரு? ஐயா கணக்கு பிள்ளை. நடந்த வீட்டு நடக்க மரமணி சென்று நான் அழைத்ததாக தம்பி மும்மத்திரை பண்ணி சீக்கிரம் அழைத்து மார்க்க மாட்டு யோசிக்கிறேன். சென்று அழைத்து வருகிறேன் மகாராஜா. போட்டாங்க. பசும்பொன்னிலே பிறந்த மகான் கதையை கேளம்மா. பசும்பொன்னிலே பிறந்த மகான் கதையை கேளம்மா. பசும்பொன்னிலே பிறந்த மகான் கதையை கேளம்மா. அவன் மனிதன் இல்லை பதன்மலை முழுவன் தானம்மா. இதோ தம்பி எதிர்பார்க்கு அகமுடையோர் வம்சம் அம்மா, மறுவீரமா சிங்கம் அம்மா, ஆறுமுகத் தம்மாடும் பெற்ற அண்ணன் தம்பி இருவரம்மா. சேதுபதியில் நாட்டில் பிறந்தவர் சிவகங்கை சீமையை ஆண்டவர். சேதுபதியில் நாட்டில் பிறந்தவர் சிவகங்கை சீமையை ஆண்டவர். சேதுபதி நாட்டில் பிறந்தவர் சிவகங்கை பூமியை ஆண்டவர். உடையார் செல்வை ஞானத்தகம் அவர் உளமறிந்ததும் செய்வார் கூறுதலும். ஞானத்தகம் உளமறிந்ததும் செய்வார் கூறுதலும். தந்தனத்தானே எழிலோ, தந்தனத்தானே நரித்துடி முக்குளமானக நாடு புகழ் மருந்து பாடிய நரித்துடி முக்குளமானக அஞ்சாத உள்ள படைத்தவன் ஞானத்தகம். அவனிக்கு பெயர் பெற்றவர் கூறுதல். அவனிக்கு பெயர் பெற்றவர் கூறுதல். தந்தனத்தானே எழிலோ, தந்தனத்தானே
அப்படியானால் தான் எதிர்பார்த்து மட்டும் யோசிக்கின்றேன். எக்கோவை கட் பண்ணு. எக்கோவை கட் பண்ணிட்டு வாலி மட்டும் வைனே. குழாயை குறைச்சிட்டு பாக்ஸ் ஏற்றினாத்தே சத்தம் வராது. குழாயை குறைச்சிட்டு பாக்ஸ் ஏற்றினேன் அப்படின்னா சத்தம் வராது. அடிச்சிடும். சங்கத்தமே வளர்த்தே மாமதுரை ராணியே மங்களங்கையா மாமதுரை ராணியே மங்களக்கல்லானியே மாமதுரை ராணியே மங்களங்கையானியே மாதவ சோதரியே மனமுவன் தருவாயே மாமதுரை ராணியே மங்களக்கல்யாணியே மனமுவன் தருவாயே பாமகையில் வேண்ட அங்கையர் கல்லிய உமையவனே 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 சகல கலைகள் தரும் சங்கரத்தை கலியே அங்கையர் கல்லியின் உமையவனே 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 அம்மா தாயே சம்பளமா பதிட்டு தொட்ட காக்க வந்த துறைமலை சக்கரை வீரமல்லு உன்னை சகன் ஊமத்துவ பாடி அவனை மணங்கி விட்டு இச்சுவை கிளம்பிய தொடங்கிய தாயே வருகிறேன் தாயே வருகிறேன்.
2 எடுத்து
ஏமி பெத்தமராசா வந்தாங்க. என்ன 2 பேரும் விறகு விறகிட்டீங்களா விறக்கலையா? ஆமா பிறகு ஒண்ணு வச்சிருக்கோம். விறகு வந்தாரு. வந்தாரு. அவர் குணம் எப்படி? பொறுமையில் பொக்கிஷம். ஆமா இளைய மகாராஜா அப்படி கிடையாது. இளைய அப்படி கிடையாது. அடிக்கடி உருவாரு. வாயால பேச மாட்டாங்க. உருவாரு. வீர வாளால பேசுவாங்க. வாழை உருவாரு. ஈய ஒட்டினாலே 2 துண்டமா வெட்டுவாங்க. ஆமா இன்னைக்கு உனைய பாதி துண்டு என்னைய பாதி துண்டு வெட்ட போறாரு. ஆமா துண்டு மாட்டலாம். அவர் எத்தனை துண்டு மாட்டுறாரு? அவர் அரை துண்டமா தான் வெட்ட. கமலே வருக 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 வருக. தந்த மகாராஜா வணக்கம். தந்த மகாராஜா நலமாக இருக்கிறீங்களா? நல்லா இருக்க மாட்டாங்க. நம்ம நாட்டு மக்கள் எல்லோரும் நலமாக இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. எந்த குறையும் கிடையாது. தாங்கள் என்ன ஒரு மாதிரி இருக்கிறீர்கள்? எல்லாமே நல்லா இருக்கா. யாரும் எந்த குறையும் இல்ல. அரண்மனையில என்னத்துக்கு குறை இருக்கு? நம்ம அரண்மனையில குறையா இருக்கிற மாதிரி அவ இருக்கு. வந்தாரை வாழ வைக்கக்கூடிய நம்ம பாஞ்சாலம் குளிச்சு அப்படி இருக்கும்போது ஒரு கிளடு எதுக்கு மகாராஜா குறை இருக்கு? யாருக்கு எந்த குறை கிடையா? ஆமாங்க. தான் சிரிச்சா நீங்க சிரிச்சா மன்னர் சிரிச்சா மக்கள் சிரிப்பாங்க. ஓஹோ மக்கள் சிரிச்சு கொண்டிருந்தா மன்னர் சிரிப்பாரு. இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தா இப்படி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தா காலையில சிரிச்சா மாமனார்களே என்ன உடனே என்ன நிறுத்து ஐயா. நீங்க என்ன ஐயா? மாமனார்களே மரத்துல தொங்குது கொய்யா. பிடிங்கிட்டு வாரம் ஐயா. வரும் பகவர் படைகட்டு மாறுதட்டி காலத்தில் இருக்கும் தமிழ்நாட்டு பெண்களே. ஆமாங்க. ஆற கொண்டு போராடி இருத்தி நீரை அழகாக உள்ளமே இல்லவே செய்ய வீர அச்ச வேண்டுமா? தயங்க வேண்டுமா? பின்வாங்க வேண்டுமா? பிரபல காட்ட வேண்டுமா? என்ன மாமனார்களே என்னையா நீங்க தான் பொசுக்கு பொசுக்குன்னு உருவுறீங்க. என்ன சரக்கு சரக்கு அது 2 வச்சிருக்கீங்க. எங்கிட்ட ஒரு சொறி அவங்க உருவும் போது எப்படி சத்தம் கேட்கும் தெரியுமா? மாமனார்களே தாங்கள் கற்றுக் கொடுத்தது சரக்கு சரக்கு தாங்கள் கற்றுக் கொடுத்தது தானையா? உருவ சொல்லியா? ஆ. என்ன உருவ சொல்லி என்ன கையில சொல்லி கொடுத்தியா? எப்படி கையால சொல்லி கொடுத்து கை வேலை தானே? என்ன நான் இங்க பேசுறேன். அவன் மேல் கப்பால் வந்தவன் நம்ம ஹாக்கி நினைக்கிறான். பொய் சொல்லாதீங்க. சிக்கத்தை சிக்க வந்து சிறிய கூட்டமே சிக்க அஞ்சுமா பிரபல ஹாத்துமா பின்வாங்குமா? லேது லேது அரண்மனையிலே இன்னைக்கு தான் மகாராஜா நீங்க பேச நான் பார்த்திருக்கேன். இவ்வளவு பெரிய பொய் சொல்ல நான் தான். என்ன என்னையா என்னடா என்ன போய் சொன்னாரு? இப்ப என்ன சொன்னாரு? மாமனார்களே என்ன தெரிவித்தேன்? இப்ப என்ன சொன்னாரு? என்ன தெரிவித்தேன்? ஆ? என்ன இந்த உலக மக்களை காக்கக்கூடிய இந்த உலக மக்களுக்கே படி அளக்கிறவன் ஈசன். சரி அது பக்கத்தில் இருக்கிறது ஈஸ்வரி. இவங்க 2 பேர்த்துக்கும் பிறந்தது 2 பிள்ளைங்க. ஆமா ஒருத்தர் அரச மரத்தில் இருக்கான், ஒருத்தர் வாகனத்தில் போய்க்கிருக்கான். ஒரே மயில். ஆமா ஆ? இந்த உலகத்தவே கட்டி ஆளக்கூடிய கடவுள் முருக கடவுளுக்கு ஒத்த மயில். அது என்ன அந்த வெள்ளைக்கார நாய்க்கு மட்டும் 6000 மைசூரு? நிறுத்துடா. அது மயிலியா? அது இது மயில். அது மயில் இது ஆ. அந்த மயில் வர இந்த மயில் வர எந்த மயில்? அது பறக்கிற மயில். இது இருக்கிற மயில். மாமனார் அவர்களே அது பறக்கிற மயில், இது இருக்கிற மயில். அங்கனே இருக்கிற மயில். என்னடா? அவ்வு செப்புண்டி செப்புண்டி செப்புண்டி. மாமனார் அவர்களே ஆய். கட்ட இரும்புக்கு காரச்சிக்க அடிவடிதா? ஆமாங்க. கிடையாதுங்க கிடையாதுங்க. ஒரு காலம் கிடையாதுயா. ஒரு நாளும் கிடையாதுங்க. என்றும் இல்லை. அப்படி தெரியும் மாமனார் அவர்களே. எப்பயும் இல்லைங்க. அப்பயும் இல்லை, இப்பயும் இல்லை, எப்பயும் இல்லை. அப்படி தெரியுங்கள். அன்றும் இல்லை, இன்றும் இல்லை, எப்பவும் இல்லை. ஆமா, உப்பு, சப்பு, உப்பு. மாமனார் அவர்களே இல்லடா, உப்புடா. உனக்கு இப்ப இருக்குடா. ரொம்ப கொழுப்புடா. மாமனார் அவர்களே உனக்கு வலுப்பு. என்னையா? மகாராஜா ஒரு கேனு காய வச்சு இல்ல மகாராஜா, அது எனக்கு கொழுப்பு அப்படிங்க. ஓஹோ இப்ப உனக்கு வரப்போது வலுப்பு. ஆ. இப்ப பேசுறப்பல தப்பு. நீ எடுத்துட்டு ஐயா. மாமனார் அவர்களே வருமானே
காலதாம கரையை கேடு ஆமாங்க ஆமாங்க நம்ம மந்தியமா காய் நோக்கி நெல்வாங்க சென்றலவா சொல்றது அது தெளிவா குறுக்கல் பார்க்கலாம் நீங்க இப்ப கேக்குறதுல ஊமங்க என்ன ஊமை? என்ன ஊமை? மகாராஜா பார்த்து ஊமா ஊமன்றா இல்லடா, உள்ளது உள்ளதா யோசி நீங்க இப்ப கேட்டது உள்ளதுங்க தெரிவிக்கல் தெளிவா கூறுங்கயா நல்லதுங்க என்ன நல்லது நீங்க கேக்குறதெல்லாம் நல்லதுதாங்க நல்ல விஷயம் என்ன சொல்றாரு நீங்க கேக்குற உண்மையான விஷயம் நல்ல விஷயங்க இப்ப நீங்க கேட்டது நல்ல விஷயங்க செப்புரா என்னையா ஆ, நெல்லு மாமா ஆமாயா நெல்லு வாங்க போனவர் அதத்தானே கேக்குறாரு அவர் செப்புறாரு செப்பு சொல்லிக்கிறேன்ல என்ன செப்புரா நீ போய் ஆ! என்னடா நீ போய் சப்புடா சப்ப மாட்டேன்டா கூப்பிடுறா மாமா ஹோரே சொல்றேன்லங்க தெரிவிக்கல் தெளிவாக வாங்க கூறுங்க போன விவரத்தை தானே கேக்குறீங்க ஆமா. அதைத்தான் சொல்லிக்கிறேன்ல தெரிவிக்கயா கேளுங்க மாமனா ஹோரே நம்ம மந்தியமா காய் நோக்கி நெல்வாங்க சென்றலவா ஆமாங்க அது தெளிவாக கூறுங்கயா பார்க்கலாம் நெல்லு வாங்க போன விவரத்தை தானே கேக்குறீங்க அதைத்தானே சொல்லிக்கிருக்கான் வெள்ளரி பழத்தை மாமனா ஹோரே மருமகனே மறுமையிட்ட பேசுற பேச்சாது வேப்பல அப்புறம் ஆமாங்க வெள்ளரி பழம் பழுத்து என்ன அம்மா போனாங்க ஓஹோ பாளையங்கோட்டை கரிச கொண்டாத்துக்கு போனான் 1000 கம்பள 100 பேர் வரை 64 படத்துல வரலும் போனான் பாளையங்கோட்டை கரிச கொண்டாத்துக்கு போனான் இல்ல போனோம்ல மாமனா ஹோரே போனாங்க அங்கதான் நீங்க போய் சொன்னீங்கல்ல பாளையங்கோட்டை கரிச கொண்டாத்து ஓஹோ போனா சரி போய் காவலாளி மூவரையும் சந்திச்சான் ஓஹோ என்ன சந்திச்சோம்ல 3 பேர்த்திட்டு நெல்லு கேட்டங்க எப்படி கட்டிய நெல்லு கேட்டான் வட்டி கட்டியலா இல்ல பணத்தை கட்டியலா மகாராஜா பெரிய மகாராஜா சின்ன மகாராஜா கட்டுக்கு மகாராஜா ஓம்தர் மகாராஜா நெல்லு வாங்கிட்டு வர சொன்னாங்க நெல்லை கொடுங்கயா அப்படின்னு சொல்லி கேட்டான் ஏய் நெல்லு கொடுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டான் ஓஹோ நெல்லு நீங்க கேட்கவே வேண்டாமே நாங்க சரிக்கிறோம் மகாராஜா நாங்க மரியாதையை நெல்லு தான் கேட்டேன் சரி நெல்லு கேட்ட இடத்துல என்ன சொல்லணும் நெல்லு இருக்கு இல்லைன்னு சொல்லணுமா இல்லையா ஆமா இந்த 3 பேரும் என்ன பண்ணாங்க தெரியுமா நெல்லு கேட்டா 3 பேர் 50 பேர் பல்ல உடைப்பேன் நம்மள பார்த்து பல்ல உடைப்பான கடலாம் பிறகு அப்ப நான் சொன்னேன் மகாராஜா மரியாதையா 3 பேர் பேசுங்க நாங்க ராஜகுல கம்பளத்தார்கள் சொன்னோம் தாங்க தெரிவித்தீர் கம்பளம் என்ன உங்களுக்கு சம்பளம் இல்ல போகணும்ட்டாங்க சம்பளம் தான் கொடுக்கானா தாங்க வாங்கி விட்டீர்களா பிறகு சொல்லி பார்த்துங்க மகாராஜா 3 வேளை கேட்கல 3 பேர்த்தைய கொண்டுட்டு நெல்லை கொண்டு வந்து சேர்த்தாச்சு மாமனார்களே என்ன தெரிவிக்கிறேன் கொண்டுட்டு வந்துட்டங்க நான் என்ன தெரிவித்தேன் நெல்லை கேட்டு பாருங்கள் கேட்க விட்டா கொண்டுட்டு நாளுக்கு நெல்லை கொண்டு வாங்க சொன்னீங்களாம் உங்களை யார் தெரிவித்தா இல்லைங்க நீங்க தந்திரமா கொண்டு வர சொன்னீங்கல்ல நெல்லை தந்திரமா கொண்டு வாருங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல ஐயா சொல்லு ஒன்று பதவி 2 திருப்பிட்டாருங்க அங்கே வந்து அங்கே இருக்கும் காவலாளியை கொன்று நெல்லை கொண்டு வர முடியாது செஞ்சுட்டாருங்க ஆமாங்க இதாங்க அங்கே நடந்த விவரம் மாமனார்களே மருமகனே ஏற்கனவே அவனுக்கு அமலுக்கு பகை இருக்கு மீண்டும் பகையை உருவாக்கி விட்டது உண்மைங்க ஐயா சொன்னாரு நாங்க செஞ்சோம் ஆமா யார் செஞ்சா ஐயா சொன்னாரு நாங்க அவர் செஞ்சோம் சொன்னாரு நாங்க செஞ்சோம் இல்ல அங்க பாளையங்கோட்டை கரிச கொட்டாருல மாமனார்களே மருமகனே வேட்சப்பன வேளாண்டி இறந்து போய் கர்ஜன கற்பனை தேவர் மாண்டு போய் பறக்கஜ பாண்டிய தேவர் மூண்டாரு என்னது மூண்டு போனாரு இறந்து போனாரு ஆமாங்க மாமனார்களே மருமகனே பட்டனில் கொல்லை இதுக்கு காரணம் யாரியா ஐயா கணக்க பிள்ளை நம்ம திமானா? வந்தது பெரிய தொல்லை அண்ணாவுக்கு தெரிவித்தீங்களா சொன்னாங்க கொஞ்சம் வருத்தத்தோடு இருக்காங்க உங்களுடைய வரவை எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம மேல் மாடி கண்ணாடி பங்களாவில் அமர்ந்திருக்காங்க உங்கள் வரவை எதிர்பார்த்துக்கிறோம் அப்படி சொல்லுங்கள் அண்ணா செஞ்சது மற்றதை யோசிப்போம் போய் அனுப்பி வைக்கிறாங்க அப்படி சொல்லுங்க. அப்படியே அப்படியே. அப்படியே அனுப்பி வைக்கிறோம் அப்படியே உத்தரவு அப்படியே. உத்தரவு